ஏடா, நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா உன் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரு ஒட்டிட்டு பாரதேசி நாய்ங்க. எங்க நிலத்தையெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோமுங்க. சும்மாடா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க. டீ கடைக்காரர, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தாங்க தீர விசாரி. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா ஓடு. ஐயோ, நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ, விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ, நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலைங்க ஐயா. ஏனப்பா உனக்கு தான் சொல்றேன். அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துட வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அத நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் புடுங்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் குடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, சட்டம் எங்களுக்கு தெரியும். என்ன தடா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேர வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? தர்த்தரம் முடிச்சவன, உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலையடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கடவுனாலும் போகாதடா. இந்த சட்டைய நீயே வச்சுக்க. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. என்ன நாராயண பாத்து சும்மா நிக்கிறீங்க? ராவகாலம் வர போகுது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. நீங்க ரெண்டு பேரும் நல்ல. ஐயோ ஐயோ, ஒதுங்கி போ சொன்னா காலே. என்னது கல்யாண மண்டபமா இல்ல சாவு மண்டபமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவள கட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுருவேன். இந்த தாய் மாமன் நாய் மாமன்ங்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது. அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம். என் மனச அவ இழுக்க, அவ மனச நான் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி கட்டிட்டீங்க இல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்னால வலிச்சு நக்கீரா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால்ல விழுங்க. எங்க காலை காட்டு பாக்கலாம். இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா? நோ. என் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா நீயாவது தாய் மாமன் கால்ல விழுமா? ஒரே அப்பாப்பி கூட அவன் காலில் விழுந்தா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா? நல்லாரு. இந்தா என்னுடைய சர்வா மொய்ப்பணும். இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க. அதை குடுறே. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்துக்கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. டேய் இந்தா இத வச்சிட்டு நீயே வாழு. கமான். டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான் எல்லாரும் வாங்க வாங்க.
கடா வெட்டுவாங்களா? என்னடா அது ஓ முறப்பண்ணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடங்கொன்னியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலிரவுனா பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயா முதலரவு கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவன் கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியாடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலக வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலிரவுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. செல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? சி போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ. எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. டேய் நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவை விட்டுட்டாரு, உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேனே அம்மா. நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும், அங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது. என்ன ஆத்தாட மகளே, என்ன பிட் பாக்கெட் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாம்பு இருக்கா? எனக்கு கை விட்டுறாதீங்க, நீங்க இல்லன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்பாக்கு, பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் ராத்தி நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். அட போடா, மாமியார் நான் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். அதாதம்மா, போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. ஏப்பா சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கான், அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருங்க, நீங்க வேற நேரங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லேக்கா. தம்பி ஐயா பாருங்கய்யா. பாசா ஆமாண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா. ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கான், நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆள் கட்டின புருஷன் மட்டும்தான். நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ் இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏறா ஏறா ஏறா. பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்து இது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா? அந்த பணம் தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதுல வைக்கிறேன். இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு மாட்டேன். என்னென்ன துணிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியாய் கூட சொன்னேன். இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான், அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்கண்ணே, என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயிடா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவாடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு. அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா. இருக்கிறது ஒரே பாவாடை பாத்தியா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கறிய. 100 எண்ணெய் வரைக்கும் ஒன்னால அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்போம். பாப்பா 1 2 இந்த தண்ணிக்குள்ள இறங்கல அதுக்குள்ள ஏன்டா 100 வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க? 500 வரைக்கும் இருக்கேன் பார். டேய் 1 2 ஒழுங்கா என்றா. 20 22
என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு வெக்க இல்லம்மா பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான் வாங்கண்ணே ஓ உனக்கு வெக்கமா இல்லையா எனக்கு வேணும் போறேன் போங்க 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 போய் தொலைங்கடி குதிரை கொண்டைய கொண்டைய பாத்தியா குதிரை கொண்டைய பாத்தியா பார்த்தமே 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 பாத்தியா பார்த்தமே டேய் என்னடா இது குளகுளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா குளகுளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா நிறுத்துங்கடா இவ்வளவு இருக்கிறாங்க கூட்டு வந்தீங்க எல்லாம் உனக்கு தப்பா போட்டு தாய்க்க ஏய் தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா பெரிய விட்டுறா என்றா ஆறுமுகம் ஐயா ஒன்றரை பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல அவ சந்தோஷமா இல்லைங்க அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க யோ அங்க பாரியா எங்க பாக்கணும் இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல அவனு கிடக்குறானுங்க நாய் பசங்க அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கும் நல்லதுங்க அண்ணா இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கிறா இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு எந்த விஷயத்தையும் முத்த விட கூடாது பாரு ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு அதை நம்ம விடாம அமைக்கிறோம் ஏயா கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயுது இங்க என்ன பண்றாக்கும் இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான் எப்பா ஒரு இளநீ ஒண்ணு ஏறி புடுங்க ஏறதுக்கு ஆள் இல்லைங்க இறங்குறதுக்காவது ஆள் இருக்கா அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா இன்னும் திங்கிற பக்கம் இல்லைங்கண்ணா எதுதான் திங்கறதுக்கு பக்குவமா வந்திருக்கு கணக்கு அப்போ நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை இவ ஒரு கஸ்மாலம் முடிச்சுவன் யோ கணக்கு அப்போ போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்போ உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையப்பா ஏயா நீ தும்முனியா இல்ல அப்போ தம்பி நீங்க தும்முனீங்களா இன்னும் வருது பார் அடடடடடடடடா. கவுண்டரே இப்பதானே சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான் இங்க பாரு பாரு இந்த அநியாயத்தை பாரு என்னடே இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா என்ன பண்ண அந்த பொண்ணு கூத்தாடுறவன் நினைச்சு ஊருக்குள்ள வேணாலும் வச்ச அவன் ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கூத்தாட ஆயிட்டா ராசியா இதுல நீ தலையிடாத டேய், நாங்க தலையிடாம செத்து போற ஒப்பனா வந்து தலையிடுவான் ஏண்டா தார்ல மூஞ்சி கழுவுன நாய அந்து போன நாய இவனோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா எங்களுக்கு தெரியுமாடா ஓய் மாடா சே 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 ஊரே கெட்டு போச்சுனே கெட்டு போச்சுன்னா ரொம்ப கெட்டு போய் டேய் லுங்கிய வர்றா ஐயா பாருங்க ஐயா ஜனங்களே நல்லா பாருங்க வேகர வீட்டுல புடுகிற வரைக்கும் ஆதாயம்னு அவளை வீடு காலி பண்ண துக்கத்தில் நிக்கிறா பக்கம் வந்த தட்டை எடுத்து அடி வச்சு நமக்கிட்டாயா என்னமோ தட்டு பேசுறீங்களே இவன் என்னப்பா பாஸ்ட் பார்வைடா இருக்கா தமிழர் தேடி ஓடுறான்பா அவன் அந்த ஊரை காலி பண்ண அவன் உங்க வீட்டு கதவை தட்டினால இல்ல கையை பிடிச்சி இழுத்தாளா கரகாட்டக்காரனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா அவன் இந்த ஊர்ல தாண்டா இருப்பா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போங்கடா இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை தொடர்ந்து அப்படி நடக்குமா ராசையா இவன் இந்த ஊர்ல தங்கணும்னா இவனுக்கு ஒரு ஆம்பளை துணை தேவை டேய் எல்லாரும் நல்லா கேட்டுங்க காது கேட்காதவங்க செவுட்டு மிஷின் வச்சு கேட்டுங்க இந்த ஊர்ல இவ தங்கறதுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னா அந்த ஆம்பளை நான் தாண்டா இவள நாங்க வச்சுக்கிறோம் தங்க வச்சுக்கிறோம் அட இந்த நாய்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லணுமா ரெண்டும் ஒண்ணுதான் அட போங்கடா உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற போடா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது அடியே சபாபதி மகளே எலி ஏண்ட அம்மனத்தோட போகுதுன்னு பார்த்தேன் சரியா போச்சு நல்ல சாதிக்கு பிறந்திருந்தா தானே ஏங்க பாவம் பையன் சாப்பிடறானு என்னடி சாப்பிடுறான் ஒரு வேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்க வச்சுட்டு வந்திருக்கான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயமாக்கும் ஏனுங்க சாதம் வெறப்பா இருக்கு சூடு சொரணை இல்லாதவனுக்கு அப்படித்தாண்டா இருக்கும் உப்பு கம்மியா இருக்கா கொஞ்சம் உப்பு எடு இப்படி ஒரு பிள்ளைய பத்தத்துக்கு ஊருக்குள்ள இருக்கவன் என்ன காரி துப்புறான் உப்பு வேணுமா உப்பு முட்டையை அவிச்சு வச்சிருக்கிய நான் வந்தவனே கல்ல சூடா ஊத்தி கொடுக்கலாம்ல நீ செஞ்ச காரியத்துக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம் தோசை கல்ல ஊத்தணுமா தோசை கல்ல சாப்பிடுற பையன் இப்படி திட்டிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வகுத்துல விட்டோம் ஒட்டுறது இருக்கட்டு நீ வீட்டுல இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறதுனால தான் ஊர்ல இருக்கிற கண்ட சரிக்குங்களுக்கு இந்த பையன் வக்காலத்து வாங்குறான் பேசாம அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி போடுங்க எல்லாம் சரியா போயிரும் உன் புள்ள இருக்கிற ஒழுக்கத்துக்கு ஊர்ல எவண்டி பொண்ணு கொடுப்பா ஏன் 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 கொடுக்க மாட்டா என்ற தம்பி விட்ட போய் நான் பொண்ணுங்க பண்ணல அப்படியே கொடுத்துட்டாலும் உன் புள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும் ஏனுங்கம்மா ஐயன் கோவமா இருக்காரு போல இருக்கு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இந்தா ஏன் இப்படி நடந்துக்கிற
தம்பி ஆஹா ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் ஆச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்தா சாவிய வச்சுக்க காஞ்ச மாடெல்லாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சண்டைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா 2 உண்டே தட்டுமா வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போறேன் இந்த கடை விளக்குன மாதிரி தான் அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா டேய் யாரா அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல எட்டி மிதிச்சிருவேன் சரிதான் விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா டேய், அங்க போய் வாந்திடுறா போடா டீ வேணா 2 வடை கொடு டேய் இவனுக்கு 2 வடை குடுறே தகுதம் 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 டேய் நிறுத்து நிறுத்து நீ என்ன வலையபட்டி தனித்தவில் வாசிக்கிறியா நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடுறியா சேச்சே போடி நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்பா இருப்பா அம்மா அதை நான் பார்க்கணும் பாத்தியாடா இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு உட்காருங்க சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோக தானே ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா ஆமண்ணே கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே ஏன்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான் அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இந்த தவுளு இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவுளை நீங்க வச்சுக்கங்க அவர் தம்பி சொன்னா டேய் இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா ஐயோ, இந்த இம்சைய தாங்க முடியலையா ஆண்டவா ஓ இங்கதான் தூங்குறாரா அண்ணே 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 எந்திரிங்க ராத்திரில தூங்கிட்டு டேய், நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு நீ எதுக்குடா இங்க வந்த என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீரனா ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பையில இருக்காங்கண்ணே நீ தானே புத்திசாலி சரி கேட்டு தோலடா அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே அண்ணே டேய், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு ஏண்டா வந்தது ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே உட்காராத நான் எந்திரிச்சு போ என்னடா ராவுத்தர் பேரா எங்க போயிட்டு வர ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க சந்தைக்கு எதுக்கு தோல் வைக்க போறாங்க தோல் என்ன விலை 50 ரூபாய்ங்க ஆடு அது 500 ரூபாய்ங்க தோலு ஆடு சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தொலை கொடு இந்தாங்கண்ணா சரி போ இங்க பாரு ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன் வா வடக்கண்ணா சாப்பிடு கண்ணு ஏய், என்னங்க என் முதலரவியை கெடுக்க வந்த முண்டா பொறுக்கல என்னப்பா பச்சை பிள்ளையா ஏன்பா இதா பச்சை புள்ள என் வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி எந்திரிச்சு போடா என் முகத்திலே முடிக்காத அண்ணா ஒரு டீ போடுங்க கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா அண்ணா சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா ஆடு விக்க போறேண்ணே உனக்கு எதிர நாய் ஆடு சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே பண கஷ்டம் 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன் ஆட்டை தூக்கி காட்டு தூக்க முடியலண்ணே எத்தனை கிலோ தேரும் 30 கிலோ தரும் 30 கிலோவா ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்குறீங்க மாமா டேய் 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க 250 ரூபா ஒரே ரேட்டு இங்க பாருங்க உங்களுக்காக 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன் இது நடக்கிற கதை இல்ல 250 ரூபா என்ன சொல்றேன் வாங்கிக்கங்க மாமா சரி என் மரப்பண்ண சொல்லுது கொடுங்க
கொண்டாங்க இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு மட்டும்ண்ணே. யார் கண்ணு? ஊராங்கன்னுதான். அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போடு இருக்கு. டேய் நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து வா. சரிங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. போயா. எனக்கு 4 காலை கொடுத்துருங்க, கால் வலி. 2 காலையும் ஒண்ணுது வெட்டி சாப்பிடு, கால் வலி போடு. இன்னைக்கு கடலை இவ போகையா. மாமா இந்தாங்க. ஏய் என்னடி இது அறுவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். இங்க பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்ல உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? சரிங்க. வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. இது முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுரு நாய்ங்க. ஐயோ. அடிச்சிர போது. உங்க அண்ணன் ஒருத்தன் ஊரை சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா, பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தால, அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா. நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஓடிச்சு போடுவேன். வாடகைக்கு சைக்கிள் கொடுங்கண்ணே. கொடுங்க. சைக்கிள்ல கை வச்சுல கையை வெட்டி போடுவேன் ராஸ்கல். அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கண்ணே. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணே, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ? அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது. இத்து போற இரும்பையே எடை போட்டு திங்கிற நாயி இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற. ஹலோ ப்ளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸ், போலீஸ் ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு, பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு. போலீஸ் இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பையாடுறவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கறியா? அண்ணே விடுங்கண்ணே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கையடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஆ. ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம். ஆ. இத போய் இந்த களவாணி பையட்ட ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது. வா உட்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா ஆ. பால், பழம், ஸ்வீட், பூவு இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. ஆ. இதெல்லாம் ஓல்டு டைப்பியா? ஆ. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ஆ. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஆ. ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு, ஆ. ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு. அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேண்ணே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னண்ணே எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணே, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்னையால வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தடியில கட்டல போட்டு உட்கார்றீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய் பின்ன என்கிட்ட கேட்காம 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்ன ஆனாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. செல்லக்கிளி, இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையல், இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. செல்லக்கிளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? ஏனுங்க மாமா இதெல்லாம்? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே உன் வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல பத்தி பேசணும். ஏய், நான் மாமியார்னு பாக்குறேன். இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். அட போடா, இது மட்டும் கவரிங்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் இருக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதல்ல ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏயா பையனை போட்டு இந்த தாடி இருக்கிற? யோ, திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையல். இவ்வளவு திருநானா? சொல்ல மாட்டேன். ஐயோ அப்ப அடிக்க. ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே, என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு. திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. ஏய், யாருடா கொடுத்தா சொல்றா? இங்க பாருங்க,
நான் அவர்ட்ட மட்டும் சொன்னேன் உங்க மொட்டை மீசையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. ஏய் அப்பேற்பட்ட ரேவடி அவன்டா அவன். அவனா நானா பாத்துக்கிறேன் சொல்றான். யாரா அவன்? அண்ணே, நாய்க்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொடுத்துருங்க. எங்கிட்ட எங்கடா இருக்கு? நகையை இவர்கிட்ட கொடுத்தேன். என்னப்பா இதா பாரு. வளையலு செயினு அட்டிங்க இது ஏன் வீட்டு நகைதான் என்னதான்? ஐயா ஏன்டா டேய், ஐயா. திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோடு அம்மா. ஐயா. ஐயோ. ஐயோ, நல்ல காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டோன்னு கொட்டிருச்சு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? எங்கடா பிறந்தது? எப்படா பிறந்தது? இப்ப எப்படா பிறக்குது? ஐயா, எப்படா? நல்லா சாப்பிடு. காட்டு. ஏய், எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்குன்னா அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு விட்டுறேன். பால் சோறு கேக்குதா? பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு. ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாய்யா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலில் நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலில் பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது நோ, வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, ஏன்? போய் ரெடி ஆக்கியா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? டேய், என்னடா இது? இது என்னடா? வைக்கிற வெட்டிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கேன் உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன். இந்தடா வடை. காசு வேணாம். போய் சேர்றதுக்கு காசு எதுக்குடா? போடா. எங்க? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி, போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம். எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே, ஏன்? இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. டேய், நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிறத போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணும் பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.